everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel சந்தியா சண்டரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நைகா ஹால் தான் பார்க்க போறோம். எஸ், இப்போ ரீசெண்டா வந்து பிங்க் ஃப்ரைடே சேல் போச்சு. ஸோ அந்த சேல்ல என்ன திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சேல்ல என்னென்ன ஆஃபர் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம இதுக்கு இது ஃப்ரீயா அப்படின்னு வர மாதிரி தான் நிஜமா இந்த ஹால் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடா நம்மளுக்கு நிறைய ஃப்ரீபீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்னென்ன நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சேல் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம், ஒரு இப்போ கூட வந்து சில திங்ஸ் வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்கு. எல்லாமே இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, நான் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு நிறைய மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணி வாங்கின ஒரு பொருளோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த கிளினிக் மாய்ஸ்சரைசர் தான். எஸ், நான் இதுக்கு வந்து ரொம்ப நாளா ரொம்ப மந்த்ஸாவே நான் வாங்கணும்னு யோசிச்சேன். பட் ப்ரைஸ் ரியலி ரொம்ப ஹையா இருந்துச்சு கைஸ். அதனால வந்து வாங்கலாமா வேணாமான்னு நிறைய அதர் மாய்ஸ்சரைசர்லாம் ட்ரை பண்ணி நிறைய வந்து எனக்கு ஆக்சுவலி செட் ஆகல. சிலது வந்து எனக்கு செட் ஆச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ என் ஸ்கின்னுக்கு செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லாருக்கும் செட் ஆகும், இதனால இந்த அலர்ஜியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது. அதனால நான் வந்து ஃபைனலி இந்த கிளினிக் மாய்ஸ்சரைசர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி 30 ml. ஸோ 30 ml இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி 2000 rupees. நான் வந்து இதை சேல்ல வந்து 1600க்கு வாங்கியிருந்தேன். அந்த 1600 ஆஃபர் மட்டும் இல்லாம நம்மளுக்கு ப்ரீவியும் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா இந்த கிளினிக்கோட லிப் பாம் மிக்ஸ் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் பிளாக் ஹனி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. இதோட பெரிய டியூப் வந்து ஆக்சுவலி 2200 சம்திங் அந்த ரேஞ்ச்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா அதை ஃப்ரீயா கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தேன். அண்ட் இது வந்து ஃப்ரீபின்றதுனால பேக்கேஜ் வந்து இப்படி இருக்கும். நீங்க வந்து பெரிய பேக் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி ஸ்டீல்ல இருக்கும். அந்த பேக்கேஜிங் நல்லா இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளினிக் மாய்ஸ்சரைசர் பத்தி நான் சொல்லிடுறேன். எஸ், இந்த கிளினிக் மாய்ஸ்சரைசர் வந்து நான் பாஸ்ட் 1 வீக்கா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரியலி நல்லா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா போட்ட பிறகு அந்த கிரீசினஸே உங்களுக்கு சுத்தமா ஃபீலே ஆகாது. எப்படி சொல்றது, நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. பட் உங்க ஸ்கின் வந்து நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். ஹைட்ரேட்டடா வந்து உங்க ஸ்கின் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மோஸ்டா எப்படி நான் 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நைட் இதை வந்து நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு தூங்கிடுவேன். இதுதான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் மார்னிங் வந்து நம்ம ஆஃபீஸ் கிளம்புற டைம்ல போட்டுட்டு அந்த வெயிலெல்லாம் இதை போட்டுட்டு இருக்க முடியாது. அண்ட் வீட்டுக்கு வந்து ஈவினிங்கும் சம்டைம்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். டில் நவ் இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட், அப்சல்யூட்லி வெரி வெல். இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டு இதோட எம்டி பாக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிவ்யூ வந்து நல்லா தெரியும். அப்போ நான் உங்களுக்கு வந்து இதோட டீடைல்ஸ் ஃபுல்லாக எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஸோ இவங்க வந்து 100 hours வரைக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 100 ஹவர்ஸ்னா வந்து எத்தனோ நாட்கள் போகுது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசிங் இது தெரியும். நல்லா உங்கள் ஸ்கின் வந்து இப்படி தொடும் போதே ப்ளம்பியாக இருக்கும். இன்னைக்கு காலை நான் போட்டேன். பட் இப்போ நான் வந்து அகைன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். என் பேர் ஃபேஸ் தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ நீங்கள் கிளினிக் மாய்ஸ்சரைசர் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஸ்கின் இரிட்டேஷனும் வரல. ரொம்ப நல்லா இருக்கு. பட் கண்டிப்பாக நீங்கள் ஆஃபர் டைம்ல வாங்கிக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3 பீஸ் ஒன்றும் இல்லையா, இது வந்து பிளாக் ஹனி. கண்ணே தெரியல கைஸ், இங்க பாருங்க. என் ஃபோன் கேமரால தெரியாது. ஓகே, ரொம்ப குட்டியா இருக்கு ஆக்சுவலி. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணா இது பாருங்க ஒரு மாதிரி ஜெல்லா இருக்கு, தெரியுதா? லிப் பாமும் லிப்ஸ்டிக்கும் கலந்த மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இப்படிதான் இருக்கு நம்மளோட லிப் பாம் கலந்த லிப்ஸ்டிக். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி கிளினிக் நான் வந்து ஒரு பெரிய ஹைப் வச்சிருந்தேன். அந்த அளவுக்கு இல்லை. நான் ரெகுலரா யூஸ் பண்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். என் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா லினேஜோட லிப் பாம் அப்சல்யூட்லி லவ் இட். ஐ மீன் அந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் இருக்குல்ல, அந்த பெர்ரி, அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அது ஈக்குவலா வேற எதுவுமே ஒன்னது இல்லை. சரி, இது இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சீங் த பிரைஸ் பாயிண்ட் அண்ட் இட்ஸ் அ குட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து அப்படியே ஸ்மூத்தா அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அந்த லிப் பாம் நான் போட்டுட்டு அதுக்கு மேலதான் இதை போடுவேன். ஜஸ்ட் ஒரு டிப் வேணும் அப்படின்னா ஒரு மாதிரி பெர்ரி டின்ட்ல இருக்கு. நான் வேணது வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றேன். அப்ப நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போறோம். எஸ், செம்ம கியூட் பேக்கேஜிங்ல வந்துருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் கிளென்சர் அந்த ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருந்தோம். இது வந்ததே இந்த மாதிரி ஒரு கியூட் பேக்கேஜிங்ல தான் வந்துச்சு. இது கூட வந்து இந்த ஹேர் டை பண்ணுவோம் இல்லையா, பேண்டு, அது ஃப்ரீ. அண்ட் இந்த பவுச்சும் வந்து அழகா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ரியலி யூஸ்ஃபுல். நான் ரீசெண்டா வந்து டிராவல் பண்ணியிருந்தேன். அப்போ கூட வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டிராவல் விளாகும் வருது கைஸ். எங்க அப்படின்னா கோயம்புத்தூர், வால்பாறை பண்ணியிருந்தோம். அந்த டிராவல் விளாக் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வருது. ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறதுக்கு. இந்த ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் கிளென்சர். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன குவான்டிட்டி யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃபோமிங் எஃபெக்டோட வந்து
சூப்பர் கிளீனே ஆயிடுது. ரியலி எனக்கு வந்து அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூஸ்வலா இந்த கிளென்சர்ஸ்லாம் நீங்க வாங்கினீங்கனாலே நோ ஃபோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைக் அப்படிதான் வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ரியலி நைஸ். பட் மற்ற கிளென்சர்ஸ்லாம் வந்து நம்ம என்ன போட்டு தேய்ச்சாலும் அந்த ஒரு ஃபீலிங்கே வராது. அந்த வாஷ் பண்ண ஃபீலிங்கே நம்மள பழகிட்டோம்ல அந்த ஃபோமுக்கு. பட் இந்த வந்து அப்படி டோட்டலா கிடையாது. அப்படியே ஆப்போசிட். இவ்வளோன்னு எடுத்தீங்கனாலே வந்து செம்மையா ஃபோம் வரும். அண்ட் ரியலி இட் ஒர்க்ஸ். லைக் எல்லா டர்ட்டும் வந்து வந்துருது. நான் நல்லா எங்கேயோ போய் ரொம்ப தூரம் நம்ம சுத்திட்டு வரோம் அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்ல நான் மார்னிங்ஸ்ல ஜென்டலா ரின்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் சிம்பிள் ஃபேஸ் வாஷ் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இந்த எல்லா ப்ராடக்டோட லிங்க்ஸும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தருவேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலி ஒரு கொரியன் பிராண்ட். ஐ எம் கே டிராமா ஃபேன். யாராவது கொரியன் ஃபேன்ஸ் ஐ மீன் கே டிராமா ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எஸ், இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா ரைஸ் வாட்டர் பிரைட் அப்படின்னு போட்டு ஃபோமிங் கிளென்சர். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க இட்ஸ் ஃபோமிங் கிளென்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த மாதிரி சேலை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணுங்க. அது எப்படின்னு தெரியல, நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் சொல்றேன். லைக் நீங்க அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது கீழே நீங்க போய் பாத்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கும். கண்டிப்பா அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணுங்க. மேபி 1 or 2 ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமா முடிய போகுது. அந்த மாதிரி நான் ஆக்சுவலி மேக்கோட ரூபி வூப் பார்த்துருந்தேன் அந்த லிப்ஸ்டிக். பட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 monthsல வந்து எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி போட்டிருந்தது. ஸோ நான் அதை வாங்கல. இது வந்து நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து உஷாராயிக்கோங்க சேல் டைம்ல. ஸோ அதை தவிர்த்து இங்க வேற எதுவும் போடல. இதுனா லிட்டியூவென்ட் மோசென்ட். நான் வந்து தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். ஐம் ரியலி சாரி. குட் ஃபேஸ் வாஷ், ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்டட். பட் உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா நான் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டா உங்க டர்ட் எடுத்துரும். நான் வந்து ட்ரை ஸ்கின் பர்சன் தான். பட் கம்ஸ் அண்டர் காம்பினேஷன் ஸ்கின் கேட்டகரி 2. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட்லா ட்ரை ஸ்கின் தான் எனக்கு சூட் ஆகுது. சில பேருக்கு ட்ரை ஆகி அப்படி வந்துடும் தோல். அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வேண்டாம். நீங்க வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷே நீங்க போய்க்கலாம். அண்ட் இந்த பேண்ட் இயரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுதான் பார்த்தேன் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ இங்க ஒரு போ மாதிரி கொடுத்துட்டு இங்க வந்து அந்த வெப்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இப்படி கட்டிட்டு உங்க நெக்கு பின்னாடி இது ஃபுல்லா கட்டிட்டு ஃபேஸ் வாஷ்க்கு இல்லை பேசிக்லி ஃபேன்சியா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போன் டெயில் போட்டே பண்ணலாம். பட் எஸ், இது வந்து கியூட்டா இருக்கும் யூஸ் பண்ண. மேபி வேற ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் வீடியோ நம்ம பண்ணும்போது இது நான் யூஸ் பண்ணி நீங்க பாப்பீங்க. ஸோ ஸ்கின் கேர் நம்ம லாஸ்டா பார்க்க போற ப்ராடக்ட் வந்து இந்த பர்டிகுலர் அவினோ மாய்ஸ்சரைசர் தான். ஸோ அது வந்து சேல்ல வாங்கல, அது கொஞ்சம் பிஃபோர் தான் வாங்கினேன். ஸோ ரொம்ப குட்டி கேப் தான் வாங்குறதுனால நான் இதையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவினோட டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு பாடி லோஷன். நான் ரெகுலரா என் ஹேண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பிஃபோர் நான் வந்து இந்த எம் கஃபேனோட ஒரு காஃபி லோஷன் பட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. பட் ரியலி திக்கா இருக்கும். ஸோ நீங்க வீட்டில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வீக்கெண்ட்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது யூஸ் பண்ணலாம். ரெகுலரா நீங்க வெளில போறப்ப அவசரமா நீங்க கிளம்புறப்ப அப்ளை பண்றதுக்கு வந்து அது அவ்வளோ ஈஸியா எனக்கு படல. நீங்க உட்காந்து பிளெண்ட் பண்ணீங்கன்னா எஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஸ்மெல் நல்லா இருக்கும். பட் அதர்வைஸ் வந்து பெருசா சென்டட் இல்லாம ஒரு நான் சென்டட் மாய்ஸ்சரைசர் நான் தேடும் போது எனக்கு செட்டாஃபிலும் இருந்துச்சு, அவினோவும் இருந்துச்சு. பட் இந்த டைம் நான் அவினோ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவினோ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வாங்கிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நெக்கில் இருக்கும் உள்ள கைஸ், இங்க பாருங்க. ஸோ இது வந்து சீக்கிரமா இங்கதான் நம்ம இது போட்டிருக்கோமோ இந்த சைடு வைக்கிறேன், அப்படியே பிளெண்ட் ஆயிடும் ஸ்கின்ல. லோஷன் டைப்ல இருக்கிறதுனால கிரீம் மாதிரி இல்லாததுனால அது பாருங்க டக்குன்னு பிளெண்ட் ஆயிடும். செம்ம மாய்ஸ்சரைசராகவும் வைக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் பாடி லோஷன். இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா காலி பண்ணணும். நான் வாங்கி வச்சு ஒரு 2 days போட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு சோம்பேறித்தனத்துல விட்டுட்டேன். கண்டிப்பா நம்ம திரும்பி ஃபாலோ பண்றோம். ஸோ அடுத்தது ஹேர் கேர் ப்ராடக்ட். ஸோ இது வந்து லாரியலோட சீரம். எஸ், ஹேர் சீரம் தான் நம்ம இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2-3 years வந்து மேட்ரிக்ஸோட சீரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. பட் ரீசெண்டா வந்து ஐ வாண்ட் அ சேஞ்ச். லைக் நிறைய ஹேர் ஃபால் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கண்டிப்பா சீரம்னால இல்லை கைஸ். நான் வந்து என் ஹேரை வந்து பராமரிக்காம விட்டுட்டேன். சுத்தமா வந்து எண்ணெய் வைக்கிறது, ஒரு மெயின்டைன் பண்றது, சிக்கு ஒழுங்கா எடுக்கிறது அப்படியே விட்டுட்டேன். அதனால நிறைய ஹேர் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம திரும்பி ஒரு ரொட்டீனுக்கு வருவோம். ஸோ நம்ம புதுசாக ஒரு சீரம் வாங்கி அழகாக ட்ரை பண்ணுவோம். மேட்ரிக்ஸும் காலி எனக்கு அட் தி சேம் டைம். அதனால நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து லாரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம். ஸோ இது வந்து நான் குட்டி பாட்டில் தான் வாங்கினேன். பிக் பாட்டில் வந்து இப்போ வாங்கல, இது காலி பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி 30 ml. ஸோ எஸ், இந்த சீரம் மெயினா வாங்கினது எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட்டாகவும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நிறைய நான் பார்த்துருந்தேன். மெயினா எனக்கு அதுதான் கைஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம வந்து போறோம், லைக் ஆஃபீஸ் போறோம் வரும், ஸ்கூட்டி யூஸ் பண்றோம், நிறைய ஹேர் டேமேஜ் ஆக ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்கு. பட் இப்பெல்லாம் வந்து செக்யூர் பண்ணிடுறோம் ஒரு பன் மாதிரி போட்டு.
ஸ்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹீட் ப்ராடக்ட் இருந்தா நல்லா இருக்கும் நிறைய வெளியில போகும்போது அப்படின்றதுக்காக இது வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு கான் என்ன சொல்வேன்னா, இது கிளாஸ் பாட்டில் கைஸ். ஸோ கீழே விழுந்ததுன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க வந்து ரொம்ப சேஃபா வச்சுக்கணும். நான் ஒரு ஓரமா சேஃபா தான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் தான் ஒன்லி கான். அதர்வைஸ் வந்து வேற எதுவும் இல்லை. ஸோ இதான் வந்து நான் நேற்று என் ஹேருக்கு போட்டிருக்கேன். நல்லா செட் ஆகுது, நல்லா இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் நான் பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்கு இந்த சீரம். அண்ட் ஸ்மெல் வந்து லைட் ஸ்மெல். கண்டிப்பா இந்த அடிக்கிற ஸ்மெல் இல்லை, எனக்கு அது ஆக்சுவலி பிடிக்காது. ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ், ரொம்ப அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஹைலி பர்ஃப்யூம்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கண்டிப்பா கிடையாது. இது நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த ஹேர் சீரம் ட்ரை பண்ணலாம். அண்ட் அடுத்ததான் வந்து சில ஆயில்ஸ் வாங்கியிருந்தேன். நைக்காவோட சில ஆயில்ஸ். இது வந்து நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். அது நம்ம வாங்கின 2 ஆயில் தான் பார்க்க போறோம். ஒன்று வந்து நைக்காவோட டீ ட்ரீ ஆயில் அண்ட் 2 வந்து ரோஸ்மெரி ஆயில். ஸோ இவங்க வந்து ஒரு ஆயில் ரேஞ்ச் வச்சிருக்காங்க. அது நம்ம இந்த 2 ஆயில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எஸ், டீ ட்ரீ ஆயில் வந்து நீங்க ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பேசிக்கா மெயினா ஹேருக்கு யூஸ் பண்ண தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஹேர் நான் சொன்னல நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக. ஸோ டீ ட்ரீ ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணால் மேபி ஃபங்கல் நம்ம டேண்ட்ரஃப் வந்து ப்ரிவென்ட் பண்ணுன்றதுக்காக நான் டீ ட்ரீ ஆயிலும் அண்ட் ரோஸ்மெரி ஆயில். எஸ், நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. நிறைய ரோஸ்மெரி ஆயில், ரோஸ்மெரி வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், என் ஹேர் கவர் ரொட்டீன் என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஸோ அடுத்தது நம்ம வாங்கின சில ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுல, இது வந்து எதுக்கு ஃப்ரீன்னு எனக்கு தெரியல கைஸ். இந்த ஆயில்கா இல்லை அந்த கிளினிக் மாய்ஸ்சரைசர் கூட வந்துதான் எனக்கு தெரியல. பட் இது இந்த சீரம் கூட வந்ததானே. பட் இதை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. பெல்லா ப்ரொஃபஷனல்ஸ். ஆக்சுவலி இது ஒரு குட் பிராண்ட், ஹேர் கேர் பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட்ல இருந்து நம்மளுக்கு இந்த ஃபியூஷன் மாஸ்க் வந்து ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. எஸ், திஸ் இஸ் அ ஃப்ரீபி இன்டென்ஸ் ரிப்பேர் ஹேர் மாஸ்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. வந்து ஆஸ் யூஷுவல் கைஸ், ஹேர் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஷாம்பு பண்ணிட்டு இந்த மாஸ்க் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ நான் வந்து ட்ரை பண்ணா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான மேக்கப் செக்ஷன் போயிடலாம். எஸ், இந்த வாட்டி நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இங்க பாருங்க கைஸ், எவ்வளவு கியூட்டா இருக்கு. எல்லாமே ஆக்சுவலி வந்து எப்படி இருக்கு, சாக்லேட் மாதிரி இருக்கா. ஆக்சுவலி இது வந்து லிப்ஸ்டிக்ஸ். எஸ், சுகரோட லிப்ஸ்டிக்ஸ் தான் இது. இதை பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருந்தேன். லைக் இந்த லிப்ஸ்டிக்ஸ், இதோட ஸ்வாட்ச் எல்லாமே அது பார்க்கலாம், நீங்க செக் பண்ணி பாருங்க. எஸ், இதுதான் இந்த 3 லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் லாலா லவ் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக போட்டிருந்தாங்க. இந்த இயர் இல்லை, லாஸ்ட் இயரே இருந்துச்சு. இந்த இயர் வந்து புது கலர்ஸ் கூட கொண்டு இருந்தாங்க. பட் நான் வந்து ப்ரீவியஸா இருந்த கலர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதை வந்து ஒரு பேக்கா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்து நம்ம வாங்கின 3 ஷேட்ஸ் தான் இது. ஒன்று வந்து செர்ரி அப்படின்ற ஷேட், இது வந்து கம்ப்ளீட் ரெட் கலரா இருக்கும். அண்ட் இது வந்து பெர்ரி பிளிஸ் அப்படின்ற ஷேட். ஸோ இதுல ஸ்வாட்சஸ் வேணும்னா நான் சொன்ன ஷார்ட்ஸ் செக் பண்ணுங்க. அதுல வந்து ஹேண்ட் ஸ்வாட்ச், லிப் ஸ்வாட்ச் எல்லாமே போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட பேர் என்ன, எஸ், செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதோட பேர் வந்து பிங்க் பிளாட்டோனிக். ஸோ இந்த 3 ஷேட் தான் வாங்கிடணும். ஸோ இதோட ஹேண்ட் வாட்சும் லிப்ஸ் வாட்சும் பார்க்கறதுக்கு வந்து நீங்க அந்த ஷார்ட்ஸ் செக் பண்ணுங்க, அதுல நான் போட்டிருப்பேன். அண்ட் எஸ், கமிங் டு இந்த லிப்ஸ்டிக் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மேட் லிப்ஸ்டிக்ஸ் தான், ரியலி மேட். பட் என்னன்னா நீங்க வந்து ஒரு நல்ல லிப் பாம் யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை அவுட் அந்த அளவுக்கு ஆகவே ஆகாது. நான் வந்து ரினேஜோட லிப் பாம் யூஸ் பண்ணிட்டு வைப் பண்ணல அந்த மாய்ஸ்சரைசர். சில என்ன பண்ணுவோம்னா, அந்த மாய்ஸ்சரைசர் வந்து வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுவோம், அப்பதான் வந்து நல்ல மேட்டா செட் ஆகும் அப்படின்றது. பட் நான் ரீட் பண்ணும்போது ரொம்ப மேட்டா இருக்கும் அப்படின்னு ரீட் பண்ணதுனால நான் அப்படியே அதுக்கு மேலே வந்து லிப்ஸ்டிக் போட்டேன். அப்படி போடும்போது எனக்கு கண்டிப்பா இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆகிற மாதிரி எனக்கு சுத்தமா ஃபீலே ஆகல. ஸோ நீங்களும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டலாம், என்னடா இவ்வளோ கியூட்டா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து இதை கிஃப்ட் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன் நான் சொல்லுவேன், இந்த 3 லிப்ஸ்டிக்ஸும். ஸோ எஸ், நான் சொல்லல இதுக்கு இது ஃப்ரீயான்னு. ஆல்ரெடி 2 ஃப்ரீ பார்த்தாச்சு. இப்போ இதுக்கும் ஒரு ஃப்ரீ கொடுத்தாங்க. என்னன்னா நம்ம சுகர் வாங்கியிருந்தோம்ல ப்ராடக்ட் அந்த லிப்ஸ்டிக்ஸ்க்கு, அதுக்கு வந்து நம்மளுக்கு சுகரோட பிளஷ் ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. எஸ், தான் சுகரோட பிளஷ், லைக் கான்டார் டி ஃபோர்ஸ் மினி பிளஷ். இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பிளஷ் தான். அண்ட் நமக்கு வந்த ஷேட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாவ் மார்வல் 03 மாவ் மார்வல் அப்படின்ற ஷேட் தான் வந்திருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா வாங்கினேன். நான் வந்து அந்த லிப்ஸ்டிக்ஸ் எனக்கு வாங்க ஆசை, அதோட வந்து இது பார்த்திருந்தேனா ஐ வாஸ் ரியலி இன்டு இட். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்ஸ் என்னென்ன வாங்கணும் ஆர் ஸ்கின் கேர் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இது மாதிரி ஆஃபர் டைம்ல எப்பெல்லாம் ஆஃபர் போதோ, இந்த மாதிரி ஃப்ரீபீஸ் இருக்கோ, ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் இருக்கோ, நான் கரெக்டா அந்த டைம்ல பர்ச்சேஸ் பண்ணுவேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம வந்து பிளஷ் கூட போயிடலாம். ஸோ இது வந்து பாருங்க, நான் அப்படியே அந்த ஷீட் கூட பிரிக்காம வச்சிருக்கேன். புதுசு இல்லையா, நான் யூஸ் பண்ணல பெருசா, அப்படியே வச்சுட்டேன். ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணிட்டு. ஸோ ஜஸ்ட் இது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பிளஷ் இருக்கு.
ஸோ இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறேன், நான் போட்டு காட்டுறேன். இது பாருங்க. ஸோ இது நீங்கள் சீக்ஸ்க்கு வந்து போடும் போது சட்டெல்லாம் ஒரு நல்ல ப்ளஷ் அப்படின்னு சொன்னால் நான் இது வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நான் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. மேபி இன்னொரு மேக்கப் வீடியோவில் வந்து இதை நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். அடுத்ததாக ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தோம், ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில். என்ன அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க ஹேண்டில் சுற்றுனதுலே. எஸ், இந்த வந்து லிப் லைனர் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர் வாங்கியிருந்தோம். இந்த ஷேடு டார்க் சாக்லேட் 12. ஸோ இந்த ஷேட் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஷேட் ஆக்சுவலி, நீங்கள் சர்ச் பண்ணப்போ. வெட் அண்ட் வைல்டில் எப்படி உங்களுக்கு அந்த வெட் அண்ட் வைல்டில் வந்து உங்களுக்கு எப்படி செஸ்னட் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இன்னொரு கம்மி ப்ரைஸில் வந்து செஸ்னட் பதிலாக வந்து இந்த ஷேட் வாங்கலாம். ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லிப் லைனராக இது வந்து வேலை செய்யும். ஸோ இது பாருங்கள், செம்ம க்ரீமியாக இருக்குது, நார்மல் பென்சில் மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்க்கும்போது. பட் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். சுத்தமாக வந்து ட்ரை ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் வந்து இன்னும் ஒரு லைட் கலர் லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். இதுவும் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான காஜல் தாங்க. எஸ், காஜலில் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபேஸஸ் கனடாவோட இந்த காஜல் தான் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இந்த காஜல் வந்து இட்ஸ் ரியலி குட். நான் வந்து ஆல்ரெடி 2-3 யூஸ் பண்ணிட்டேன். இது என்னோட 3rd பேக் நினைக்கிறேன். ஸோ இந்த காஜலோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அழியாது கைஸ் சீக்கிரமா. அண்ட் அந்த அளவுக்கு வந்து ரிமூவ் பண்ணும் போது கஷ்டமா இருக்கும்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர் தான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இது ரொம்ப தின் ரிஸ்ட். உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு தின் பென் மாதிரி வேணும் அப்படின்னா இதோட ஐலைனர் ட்ரை பண்ணலாம். பட் காஜல் அப்படி இல்லை, காஜல் இஸ் ரியலி குட். நல்ல ஒரு இன்டென்ஸாக நல்லா இருக்கு இந்த காஜல். இந்த காஜலில் வந்து நீங்கள் இங்கே போட்டிருக்க மாதிரி ஆல்மண்ட் அண்ட் விட்டமின் இ ஆயில் அதெல்லாம் வந்து இதில் போட்டிருக்காங்க. அண்ட் எஸ், இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். ஸோ இந்த காஜல் வந்து எனக்கு பெஸ்ட் காஜல் நான் இதுக்கு யூஸ் பண்ணதில்ல அப்படின்னா நான் இந்த காஜல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் என்னோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேற என்ன வீடியோ ஏதாவது சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாமே நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ மீட்டிங் நடந்த வீடியோ. தேங்க்யூ, பாய் பாய்.